ஹே காய்ஸ், நான் இப்போ காமராஜ் ஸ்கூல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் பஸ் பிடிக்கிறதுக்காக. இப்போ நான் மும்பை யூனிவர்சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். இவ்வளோ வேகமாக யூனிவர்சிட்டிலேருந்து என் ரிசல்ட் தரதுக்கே ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் என் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் தான் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் அதுக்கு ஞாபகமே வந்துச்சு. அப்போது நீ உன் கான்வெகேஷன் அன்றைக்கி காலேஜே போகலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் போனேன் காலேஜ், ஆனால் நான் வேற ஒருத்தி சர்டிஃபிகேட் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? ஒரு வழியாக எப்படியோ போய் சேர்ந்துட்டேன். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் என்னை வச்சு நிறைய சீன் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்ளிகேஷன் கொடுத்தே 1 வருஷம் ஆயிட்டு. நான் இப்போ சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு போய் நிற்கேன். அவங்க அதை தேட கூட இல்லை கைஸ். என்கிட்ட டைரெக்டாக சொல்லிட்டாங்க, காலேஜ்க்கு அனுப்பியிருப்போம், நீங்கள் காலேஜில் போய் பாருங்கள். அந்த மனுஷன் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் சொல்கிறது சரியில்லையே, எதுக்கு இப்படி யோசிச்சு சொல்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் நான் காலேஜ் வேறு போயிருக்கேன். என் காலேஜ் பரேலில் இருக்குது. சாந்தா குரூஸ்லேருந்து நான் பரேல் வர ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். அங்கே போய் நின்னா என்ன தெரியுமா ஆச்சு? இல்லை, யூனிவர்சிட்டியில் இருந்தெல்லாம் ஒன்றுமே இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோவில் இப்போ நல்லா ஃபன்னியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்னா, ஆனால் எனக்கு அவ்வளோ கோவம் அன்னைக்கு. மாமா கோவம் வந்துருச்சு. பாதி நேரம் டென்ஷனில் நான் நிறைய வீடியோ கூட எடுக்கல அங்கே இங்கேன்னு போனதுலாம். இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணதுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு. அதில் வேறு அவங்க இல்லைன்ட்டாங்களா, எனக்கு கூட கொஞ்சம் கோவம். நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிட்டன் யூனிவர்சிட்டிக்கே போனேன். கடைசியில் அது யூனிவர்சிட்டிலே தான் இருந்திருக்கு. நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தேடியே கொடுத்தாங்க. இதை முதலே பண்ணியிருக்கலாம். வெயிலில் அலைஞ்சு போனேன். எனக்கு அவ்வளோ கோவம் அன்னைக்கு. நான் சண்டை தான் போடணும்னு நினச்சி போனேன். ஆனால் சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் என் மனசே ஆறிட்டு. அதுக்கப்புறம் நான் சரி என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு போகும்போதே அவர் தேடிருக்கலாம். சரி விடுங்க, டாட்டா.